Good morning to all. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். In secondary or peripheral lymphoid organs, antigen is localized so that it can be effectively exposed to mature lymphocytes. அதாவது செகண்டரி லிம்ஃபாய்டல் ஆர்கன் அப்படின்னா இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் மெயினாகவே அதில் ஆன்டிஜென்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட எக்ஸ்போஸ் பண்ணும். சரியா? அதில் ஆன்டிஜென்ஸ் நிணநீர் உறுப்புகளில் வந்து நிறையா எதிர்ப்பு பொருள்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். எங்கே அப்படின்னா அந்த மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸில், அந்த மெச்சூர் லிம்ஃபோசைட்டோட சேர்ந்து அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ் எதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸு, அப்பெண்டிக்ஸ், பேயஸ், பேச்சஸ் ஆஃப் gastrointestinal tract, டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ், ஸ்ப்ளீன், அதுக்கப்புறம் மால்ட், கால்ட், பால்ட். மால்ட் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து மால்ட். அதாவது மியூக்கோசல் அப்படின்றது கோழைப்படலம். சரியா? கோழைப்படலம் சார்ந்த நிணநீர் திசுக்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கால்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணி சொல்லுது அப்படின்னா கட் ரீஜியனை, அது கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பால்ட்டுங்கிறது பிராங்கியல், அதாவது மூச்சுக்குழல் பகுதியில். சரியா? ட்ரக்கியல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு லிம்ஃப் நோடு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். லிம்ஃப் நோடு அப்படின்னாவே என்ன அப்படின்னா நிணநீர் முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம இந்த லிம்ஃப் நோடை பற்றி அந்த ஃபைலரியாசிஸ்லேயே பார்த்துருக்கோம். லிம்ஃப் நோடு இஸ் அ ஸ்மால் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். பார்ட் ஆஃப் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறது தான் இந்த லிம்ஃப் நோடு. இட் இஸ் த ஃபஸ்ட் ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜன் தட் என்டர்ஸ் த டிஷ்யூ ஸ்பேஷஸ். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஒரு பகுதியாக இருக்குது இந்த லிம்ஃப் நோடு அப்படிங்கிறது. இது வந்து அந்த டிஷ்யூஸுக்கு இடையில நுழையக்கூடிய அந்த எதிர்ப்பு பொருள் தூண்டியை வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜன் தட் என்டர்ஸ் த டிஷ்யூ ஸ்பேஷஸ். அதுக்கு இடையில நுழையக்கூடிய அந்த நுண்கிருமிகளையும் என்ன பண்ணும் அப்படின்னா அழிக்கக்கூடியதாக இருக்கும். The lymph nodes filter the trapped substances that travel through the lymphatic fluid. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ட்ராப் பண்ணுது. அந்த நிணநீர் முடிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிம்ஃப் நோடு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணும். த ட்ராவல் த்ரூ தி லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட். தே ஆர் பேக்டு டைட்லி த ஒயிட் பிளட் செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒயிட் பிளட் செல்ஸ் நேம்லி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ், லிம்ஃபோசைட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் பிளட் செல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த லிம்ஃப் நோடில் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும். தெர் ஆர் த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ். இந்த லிம்ஃப் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹியூமன் பாடியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்றது கன்சிஸ்டாக இருக்கும். தே ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர் பை லிம்ஃப் வெசல்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிம்ஃப் நோட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லிம்ஃப் வெசல்ஸ் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். லிம்ஃப் இஸ் அ கிளியர் டிரான்ஸ்பரண்ட். லிம்ஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சரியா? கிளியர், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், மொபைல்னால் உங்களுக்கு தெரியும் மூமெண்ட், அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இதான் வந்து லிம்ஃப். நெக்ஸ்ட் the lymph percolates through the lymph node. அந்த lymph இருக்குது பார்த்தீங்களா, அந்த lymph வந்து என்ன பண்ணுது அப்படின்னா percolate to the lymph node. The percolate antigen brought in by the lymph will be trapped by the phagocytic cells, follicular and interdigitating dendritic cell. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிம்ஃப் நோடு வழியாக அந்த லிம்ஃப் ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா நிணநீர்,
அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வழியாக போய் அங்கே வந்து ஒரு ஆன்டிஜன், அங்கே ஒரு எதிர்ப்பு பொருளை வந்து உருவாக்கி அங்கே ஃபேகோசைட்டிக் செல்ஸ் அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபாலிகுலார் செல்ஸு, இந்த டென்ட்ரைட்டிக் செல்ஸ், இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து அழிக்கும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிம்ஃப் நோடோட ஸ்ட்ரக்சர். இந்த லிம்ஃப் நோடோட ஸ்ட்ரக்சர் இது வந்து இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்குறது சைனஸஸ், இது வந்து மேண்டல் ஜோன், இந்த பகுதி வந்து மேண்டல் ஜோன், இது ஃபாலிக்கல், கார்டெக்ஸ், த அவுட்டர் சர்ஃபேஸ் கார்டெக்ஸ், பேராகார்டெக்ஸ், இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது பேராகார்டெக்ஸ், மெடுலரி கார்ட்ஸ், இந்த டார்க் பர்பிள் மாதிரி இருக்கிறது வந்து மெடுலரி கார்ட்ஸ், இது எஃபரண்ட் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபரண்ட் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ். இங்கே வந்து இந்த டாப்பில் இருக்கிறது அஃப்ரண்ட் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ், அதாவது உள்ளே வரக்கூடிய அந்த லிம்ஃபேட்டிக் வெசல்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போகக்கூடிய அந்த லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ். the structure of lymph node. Next பாருங்க, lymph node has 3 zones. Lymph node has 3 zones. They are cortex, paracortex and medulla. lymph nodeல பார்த்தோம் அப்படின்னா 3 zones இருக்கு, cortex, paracortex and medulla. இப்போ டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, cortex, paracortex, medulla அப்படின்னு சொல்லிட்டு, இதான் வந்து lymph nodeோட 3 zones-ஆக நம்ம சொல்கிறோம். The outermost layer of the lymph node is called cortex. The outermost layer தான் என்ன சொல்கிறோம், cortex, which consist of, அங்கே என்ன கன்சிஸ்டாக இருக்குது, B lymphocytes, macrophages and follicular dendritic cells. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அவுட்டர் கார்டெக்ஸில் கன்சிஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேராகார்டெக்ஸ். Paracortex zone is beneath the cortex, which is richly populated by T lymphocytes and interdigitating dendritic cells. இதெல்லாம் எங்கே கன்சிஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த பேராகார்டெக்ஸில். இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா பேராகார்டெக்ஸில். நெக்ஸ்ட் the innermost zone is called medulla. innermost zone தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா medulla, which is sparsely populated by lymphocytes, but many of them are plasma cells which actively secrete antibody molecules. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா antibody molecules வந்து என்ன பண்ணுது அப்படின்னா secrete பண்ணுது. Next, as the lymph enters, its molecules slowly percolate through the cortex, paracortex and medulla, giving sufficient chance for the phagocytic cells and dendritic cells to trap the antigen brought by the lymph. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டெக்ஸு, பேராகார்டெக்ஸு, மெடுலா வழியாக அந்த லிம்ஃப் இருக்குல்ல, நிணநீர்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து போகும்போது அங்கே நிறையா ஃபேகோசைட்டிக் செல்ஸு, டென்ட்ரைட்டிக் செல்ஸு இதெல்லாமே நிணநீர் வழியாக போகும்போது அங்கே வந்து ஒரு ஆன்டிஜனை, அதாவது எதிர்ப்பு பொருளை வந்து உருவாகுது, ஃபில்ட்ரேட் பண்ணுது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ரேட்டட் பை மெடுலரி பிளாஸ்மா செல்ஸ் அகெயின்ஸ்ட் த ஆன்டிஜன்ஸ் that enter the lymph node. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிணநீர் முடிச்சுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு பொருள் தூண்டிக்கு ஆப்போசிட்டாக எதிராக அந்த மெடுலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸ் வந்து அதோடு சேர்ந்து எடுத்துகிட்டு போகுது. அதான் சொல்கிறேன், பிளாஸ்மா செல்ஸ் அகெயின்ஸ்ட் த antigens that enter the lymph nodes. Sometimes the visible swelling of lymph nodes occurs due to active immune response and increased concentration of lymphocytes. அந்த லிம்போசைட்டுகளோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல
அந்த லிம்ஃப் நோடு இருக்கு இல்லையா, அந்த லிம்ஃப் நோடு வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்வெல் ஆகும். சம்டைம்ஸ் த விசிபிள் ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் occurs due to active immune response and increased concentration of lymphocytes. அதிகமாகும் போது அது வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்வெல் ஆகும். Thus the swollen lymph nodes may signal an infections. அப்போ அந்த ஸ்வெல் ஆகுது இல்லையா, வீக்கம் அடையுது இல்லையா, அப்போ வந்து அதுதான் வந்து அதோட வந்து அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். The swollen lymph nodes may signal an infection. There are the several groups of lymph nodes. Lymph nodesலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய groups இருக்குது, சரியா. The most frequently enlarged lymph nodes are found in the neck, under the chin, in the armpits and in the groin. அதாவது நம்மளோட எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் இது வந்து அடிக்கடி ஸ்வெல் ஆகும் இந்த லிம்ஃப் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக் ரீஜியனையும் நம்மளோட கீழ் தாடை பகுதியிலையும் ஆர்ம்பிட்ஸ் அந்த ஏரியாலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோயின் அதாவது தொடை இடுக்கு பகுதிகள்லையும் என்னாகும் அப்படின்னா ஸ்வெல் ஆகும். லிம்ஃப் நோட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேயர்ஸ் பேச்சஸ். Peyer's patches are oval-shaped areas of thickened tissues that are embedded in the mucus secreting lining of the small intestine of humans and other vertebrate animals. Peyer's patches இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஓவல் ஷேப்பில் ஒரு டிஷ்யூஸ் மாதிரி இருக்கும், சரியா, திக்காக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஹியூமனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they embedded in the mucus secreting lining of the small intestine of humans and other vertebrate animals. எல்லா vertebrate animalலையும் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் அந்த மியூக்கஸை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவில் தான் இந்த பேயர்ஸ் பேச்சஸ் அப்படிங்கிறது இருக்கும், சரியா. The Peyer's patches contain a variety of immune cells including macrophages, dendritic cells, T cells and B cells. The Peyer's patches, macrophage, dendritic cells, T cells, B cells இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் இம்யூன் செல்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம், சரியா. நோய் தடை காப்பு செல்கள் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டான்சில்ஸ் இதெல்லாமே ஒவ்வொன்றும் 2 மார்க்ஸ் இல்லைனா 3 மார்க்ஸ் இதில் வேணால் கேட்கலாம். தனித்தனியாக கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்கலாம். பேயர்ஸ் பேச்சஸ், டான்சில்ஸ், ஸ்ப்ளீன். நெக்ஸ்ட்டு டான்சில்ஸ் palatine tonsils are a pair of soft tissue masses located at the back of the throat. இது டான்சில்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட தொண்டைக்கு பின்னாடி இருக்கும், சரியா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு டிஷ்யூஸ், சரியா. அதான் வந்து ஃபேரிங்ஸ் த்ரோட் ரீஜியனில் இருக்கும். The tonsils are part of the lymphatic systems which help to fight infections. They stop invading germs including bacteria and virus. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து the part of the lymphatic சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த டான்சில்ஸை சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அந்த இன்ஃபெக்ஷனில் வந்து ஃபைட் பண்ணும். எப்படி அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து உள்ளே நுழையும் போது, பாக்டீரியா வைரஸ் அப்போ அதெல்லாம் உள்ளே நுழையும் போது அந்த ஆர்கானிசத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்கும், சரியா. the stop invading germs including bacteria and virus. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளீன் அப்படிங்கிறது மண்ணீரல்னு சொல்லுவோம். செகண்டரி lymphoid organ located in the upper part of the abdominal cavity close to the diaphragm. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அப்டோமினல் கேவிட்டியில் டயாஃப்ரத்துக்கு க்ளோஸாக இருக்குது, அதுதான் வந்து ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் செகண்டரி lymphoid organ. ஸ்ப்ளீனில் வந்து என்னென்ன கண்டெய்னாக இருக்குது? B cells and T cells. ஸ்ப்ளீனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா B cells, T cells. It brings humoral and cell mediated immunity. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா T cells இருக்கும், B cells இருக்கும். அதே மாதிரி ஹியூமரல்
அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடினாய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தான் அடினாய்ட்ஸ். அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? அடினாய்ட்ஸ் ஆர் கிளாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த ரூஃப் ஆஃப் த மவுத். அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிளாண்ட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா ரூஃப் ஆஃப் த மவுத் பிஹைண்ட் த சாஃப்ட் பிளேட் வேர் த நோஸ் கனெக்ட்ஸ் டு த த்ரோட். அதாவது இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வாயோட அந்த ரூஃப் ஆஃப் த மவுத் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட தொண்டை வந்து ஒன்றா சேரக்கூடிய அந்த ஒரு பகுதியில் இருக்கும். சரியா? த கனெக்டர் த பிளேட் வேர் த நோஸ் கனெக்ட்ஸ் டு த த்ரோட். அடினாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இந்த அடினாய்ட்ஸ் வந்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் ஹெல்ப் டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸை வந்து எதிர்த்து போராடும். சரியா? டைப்பிக்லி த அடினாய்ட்ஸ் ஷ்ரிங்க் டியூரிங் அடோலசன்ஸ் அண்ட் மே டிஸப்பியர் பை அடல்ட்ஹுட். அதாவது என்ன அப்படின்னா அந்த அடோலசன்ஸ் பீரியட்லேருந்து அது கம்ப்ளீட்டாக முதிர்ச்சி அடையக்கூடிய காலம் வரைக்குமே அது வந்து என்னாகும் அப்படின்னா மறைஞ்சிரும். அதாவது அடோலசன்ஸ் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடோலசன்ஸ் பீரியடில் அது வந்து என்னாகும் அப்படின்னா சுருங்கும். அதுக்கப்புறம் நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச காலத்தில் அது வந்து என்னாகிடும் அப்படின்னா மறைஞ்சிரும். மெயினாகவே அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த ஆன்டிபாடிஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணும். எதிர்ப்பு பொருள்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதுக்கு எதிராக என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். அதான் வந்து அடினாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The adenoids produce antibodies that help to fight infections. Infections ஆகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. த செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டத்தில் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி interdependent cells that protect the body from microbial infections and growth of tumor cells. The cellular composition of adult human blood is given in. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா the immune system is composed of many interdependent cells. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா interdependent cells தான் ஆனது. இதில் வந்து நிறையா என்ன இருக்குது அப்படின்னா மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் த க்ரோத் ஆஃப் டியூமர் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா புற்றுநோய் கட்டி, அதை தான் வந்து டியூமர் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த செல்லுலார் கம்போசிஷன் ஆஃப் அடல்ட் ஹியூமன், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடல்ட் ஹியூமனில் தான் இது நல்லாவே தெரியும். சரியா? அதுக்கான டேபிளும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி all these cells are derived from pluripotent. எல்லா செல்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா pluripotentலேருந்து தான் உருவாயிருக்கு. இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ், pluripotent கொண்ட ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ், அதாவது குருதியாக்க தண்டு செல்னு சொல்லுவோம். அதான் வந்து ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ். இப்போ ஈச் ஸ்டெம் செல்ஸ் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டெம் செல்ஸ்லேருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறனுடையதாக தான் இருக்கும். The only cells capable of specifically recognizing and producing an immune response are the lymphocytes. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எதிர்ப்பு பொருளை உருவாக்கக்கூடிய திறனுடையதாக இருக்கிறனால அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸையும் வந்து ஏற்படுத்தும். The other types of white blood cells play an important role in non-specific immune system. அதாவது other types of white blood cells அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா they play an important role in non-specific immune response. Antigen presentations and cytokinin protections. இந்த cytokinin protections அதுக்கப்புறம் antigen presentations இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
எதிர்ப்பொருள் தூண்டிகளை தான் என்ன பண்ணுது அப்படின்னா முன்னிலைப்படுத்தி சொல்லுது. இதில் இந்த டேபிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, என்ன அப்படின்னா இந்த செல்லுலார் கம்போசிஷன் ஆஃப் அடல்ட் ஹியூமன் பிளட். அதில் வந்து பாருங்கள் செல்ஸோட டைப்பு, நம்பர்ஸ் ஆஃப் செல் பர் மைக்ரோ. இதில் ரெட் பிளட் செல்ஸ் பாருங்கள், ரெட் பிளட் செல்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸு. ஒயிட் பிளட் செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ கிரானுலோசைட்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஸோட டைப்ஸு. சரியா, ஏ கிரானுலோசைட்ஸு, லிம்ஃபோசைட்ஸு, மோனோசைட்ஸு, கிரானுலோசைட்ஸு. ஒயிட் பிளட் செல்ஸில் பொறுத்த வரைக்கும் ஏ கிரானுலோசைட்ஸு, லிம்ஃபோசைட்ஸு, மோனோசைட்ஸு, கிரானுலோசைட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில்ஸு, பேசோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்லேயே பாருங்கள் ஏ கிரானுலோசைட்ஸில் தான் லிம்ஃபோசைட்ஸும் மோனோசைட்ஸும் வரும். சரியா, ஒயிட் பிளட் செல்ஸ்லேயே 2 டிவிஷன் இருக்குது. ஏ கிரானுலோசைட்ஸு, கிரானுலோசைட்ஸ், அதாவது கிரானியூல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், அதை தான் வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது கிரானியூல்ஸுங்கிறது சின்ன சின்ன துகள்கள், அதுதான் வந்து கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதான் வந்து ஏ கிரானுலோசைட்ஸ்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஏ கிரானுலோசைட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா லிம்ஃபோசைட்ஸு, மோனோசைட்ஸு. அதுக்கப்புறம் கிரானுலோசைட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் இருக்கும். சரியா, பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரோஃபில்ஸு, பேசோஃபில்ஸு, ஈஸ்னோஃபில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்கும். சரியா, அதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும், அதோட அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க இந்த டேபிள். நெக்ஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா லிம்ஃபோசைட்ஸ் அபவுட் 20 to 30% ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லிம்ஃபோசைட்ஸ். அதாவது இந்த ரத்த வெள்ளை அணுக்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லிம்ஃபோசைட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 20லேருந்து 30% இருக்குது. They have a large nucleus filling most of the cell surrounded by little cytoplasm. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கும், அதாவது அந்த நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிட்டில் சைட்டோபிளாசத்தில் இருக்கும். சரியா, they have a large nucleus filling most of the cell surrounded by a little cytoplasm. The two main types of lymphocytes. What are the two main types of lymphocytes? B lymphocytes, T lymphocytes. இந்த மாதிரி 2 டைப்பாக இருக்குது. இப்போ both of are produced in the bone marrow. ரெண்டுமே வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த B lymphocytes, T lymphocytes தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா B cells, T cellsனு சொல்லுவோம். இந்த B lymphocytes stay in the bone marrow. அது வந்து போன் மேரோடையே ஸ்டே பண்ணி அங்கேயே என்ன பண்ணோம் அப்படின்னா மெச்சூர் ஆகும். எது B lymphocytes. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 டைப்ஸாக இருக்குது லிம்ஃபோசைட்ஸு. ஒன்று வந்து B lymphocytes, T lymphocytesனு சொல்லுவோம். ரெண்டுமே போத் ஆஃப் ப்ரொடியூஸ் ரெண்டுமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் B lymphocytes வந்து பார்த்தாங்க அப்படின்னா போன் மேரோலையே கடைசி வரைக்கும் இருந்து அங்கேயே மெச்சூர் ஆகும். தென் தே சர்க்குலேட் அரவுண்ட் த பாடி. அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் பாடியிலேயே அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். Some remain in the blood while others accumulate in the lymph nodes and spleen. அது அந்த உடலுக்குள்ளேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளீனு அந்த லிம்ஃப் நோடு அங்கே போயிடும். சரியா, அங்கேயே பாடியில் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கும். லிம்ஃப் நோடு ஸ்ப்ளீனுக்கு போயிடும். அதுக்கு அடுத்தது T lymphocytes லீவ் த போன் மேரோ. T lymphocytes வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போன் மேரோ விட்டு வெளியில் போயிடும். மெச்சூர் இன் த தைமஸ் கிளாண்ட். சரியா, T lymphocytes அப்படிங்கிறது அந்த போன் மேரோவிலேருந்து வெளியில் போயிட்டு அது வந்து எங்கே போகும் அப்படின்னா தைமஸுக்கு போய் அங்கே போய் என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூர் ஆகும். சரியா, தைமஸ் கிளாண்டில் போயிட்டு மெச்சூர் ஆகும். அப்போ ஒன்ஸ் மெச்சூர் T cells also accumulate in the same areas of the body as B cells. அங்கே தைமஸில் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மெச்சூர் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த லிம்ஃபோசைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ரோட்டீன்களை வந்து இருக்கும். சரியா, அந்த லிம்ஃபோசைட்ஸாக the receptor proteins on the surface. When the receptors on a B cell
bind with an antigen. The B cells becomes activated and divided rapidly to produce plasma cells. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பி செல்களில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு பொருளை வந்து உற்பத்தி செய்யாமல் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மெமரியிலேயே இருக்கும். சரியா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அங்கே போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டி லிம்போசைட்டுகளை வந்து உற்பத்தி செய்யாது. அதுக்கு பதிலாக தான் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டி செல்கள் இருக்கு இல்லையா, டி செல்கள், டி ஹெல்பர் செல்ஸு அதெல்லாமே வந்து உருவாகும். தான் டி செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். The T lymphocytes do not produce antibodies. T lymphocytes வந்து ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. They recognize antigen presenting cells and destroy them. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் the two important types of T cells. இந்த T cellsலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 செல்ஸ் இருக்குது. T helper cells, இன்னொன்று வந்து கில்லர் T cells அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஹெல்பர் T cells ரிலீஸ் ஏ கெமிக்கல். அந்த T helper cells தான் ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கலோட நேம் தான் சைட்டோகைன். சரியா? helper T cells release a chemical called cytokine which activates B cells. அது வந்து எதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா B cells. அதுக்கப்புறம் கில்லர் செல்ஸ் சொன்னோம் இல்லையா, கில்லர் செல்ஸ் மூவ் அரவுண்ட் த பாடி, அதாவது பாடி ஃபுல்லாக மூவ் ஆகும். அதே மாதிரி அண்ட் டெஸ்ட்ராய் செல்ஸ் விச் ஆர் டேமேஜ்ட் ஆர் இன்ஃபெக்டட். அதாவது இதில் வந்து இந்த சைட்டோகைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டி செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பி செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அது வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த டி கில்லர் செல்ஸு அது வந்து என்னாகும் அப்படின்னா டெஸ்ட்ராய் அடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த டெஸ்ட்ராய் ஆன செல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த செல்களை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா? இந்த டெஸ்ட்ராய் செல்ஸ் விச் ஆர் டேமேஜ்ட் ஆர் இன்ஃபெக்டட் செல்ஸை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு, apart from the cells, neutrophils and monocytes destroying foreign cells by phagocytosis, monocytosis. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா apart from the cells, neutrophils and monocytes. அதே மாதிரி இந்த செல்களை தவிர, சரியா, எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரோஃபில், மோனோசைட் செல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேகோசைட்டோசிஸ். இந்த மோனோசைட்ஸ் when they mature into large cells, இந்த மோனோசைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய செல்களாக என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூர் ஆகும். சரியா? மெச்சூர் ஆகிறனால தான் அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ் which perform phagocytosis on any foreign ஆர்கானிசம்ஸ். அதை தான் வந்து மேக்ரோஃபேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த ஃபாரின் ஆர்கானிசத்தை வந்து அந்த ஃபேகோசைட்டோசிஸ் மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். இதில் பாருங்கள், இது வந்து மைலியாய்ட் ப்ரோஜெனிட்டர், இது ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸு. ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் இங்கே பாருங்கள் லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டர். இதில் நம்ம சொன்னோம் இல்லையா பி செல்ஸு, டி செல்ஸு. இதில் இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரானுலோசைட், மோனோசைட், ப்ரோஜெனிட்டர். அதில் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில், மோனோசைட்ஸ், டென்ட்ரிக் செல்ஸு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மோனோசைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோஃபேஜ், அதுதான் வந்து மேக்ரோஃபேஜஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எரித்ரோசைட்டு, பேசோஃபில்லு, பிளேட்லெட்ஸு, ஈஸ்னோஃபில்ஸ். இதிலெல்லாம் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாலே என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாலே எரித்ரோசைட்ஸு, பேசோஃபில்ஸு, பிளேட்லெட்ஸு, ஈஸ்னோஃபில்ஸ். இது வந்து இந்த எரித்ராய்டு ப்ரோஜெனிட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்பிசி செல்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதான் ப்ரோஜெனிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதான் வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிசி செல்ஸு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
மைலியாய்ட் ப்ரோஜெனிட்டர் அப்படிங்கிறது வந்து தசை சார்ந்த செல்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது ப்ரோஜெனிட்டர். சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசோஃபில்ஸு, பிளேட்லெட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸ்னோஃபில்ஸ் இருக்கும். ப்ளூரிபொட்டன் ஸ்டெம் செல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் ப்ளூரிபொட்டன் ஸ்டெம் செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில், மோனோசைட், டென்ட்ரைட்டிக் செல்ஸ், அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் தான் லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டரில் தான் 2 செல்ஸ் இருக்கும், பி செல்ஸு, டி செல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டத்துக்கான டயக்ராமு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தான். இதில் பாருங்கள் மியூக்கோசா முன்னாடி நம்ம பார்த்தோம், அதை தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ், அதாவது மால்ட் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் அ டிஃப்யூஸ் சிஸ்டம் ஆஃப் ஸ்மால் concentrations of lymphoid tissues in the alimentary, respiratory and urinogenital tracts. இதெல்லாம் தான் நம்ம மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, மால்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மால்ட் இஸ் அ பாப்புலேட்டட் பை லிம்ஃபோசைட்ஸ் சச் ஆஸ் டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டி செல்ஸு, பி செல்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா செல்ஸு, மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாமே வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் as well as plasma cells, macrophages, each of which is well situated to encounter antigen posing through the mucosal epithelium. அதாவது இந்த மியூக்கோசல் எபித்தீலியத்தின் வழியாக அந்த இடத்துல நிறையா எதிர்ப்பு பொருட்களை வந்து உருவாக்கி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதுக்கப்புறம் இம்யூனோக்ளோபிளினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்யூனோக்ளோபிளின் ஏ அது வந்து ரொம்ப அதிகமாக எதிர்ப்பு பொருள் கொண்டதாக இருக்கும். அது ஆன்டிஜன் பாசிங் த்ரூ தி மியூக்கோசல் எபித்தீலியம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ், கால்ட் அப்படின்னு சொல்கிறது. கால்ட் இஸ் அ காம்போனண்ட் ஆஃப் அ மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் மால்ட் விச் ஒர்க்ஸ் த இம்யூன் சிஸ்டம் டு ப்ரொடெக்ட் த பாடியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபார் இன்வேஷன் இன் த கட்டு. இதுதான் வந்து நம்ம மால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கால்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராங்கைஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ், அதாவது கோழைப்படலம் சார்ந்த நிணநீர் திசு. ஆல்சோ காம்போனண்ட் ஆஃப் மால்ட் இஸ் மேட் ஆஃப் லிம்ஃபாய்ட். இது வந்து மேட் ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ். இதெல்லாம் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸில் சொல்கிறோம் அப்படின்னா டான்சில்ஸு, லிம்ஃப் நோடு, லிம்ஃப் ஃபாலிகல்ஸ் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தான் இஸ் ஃபவுண்ட் இன் த ரெஸ்பிரேட்டரி மியூக்கோசா. எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி மியூக்கோசா ஃப்ரம் த நேசல் கேவிட்டிஸ் டு த லங்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டென்ட்ரைட்டிக் செல்ஸ். The dendritic cells are called so because it is covered with long thin membrane. இதை தான் வந்து dendritic cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? thin membrane-ஆக இருக்கும். அதே மாதிரி extensions that resembles the dendrites of nerve cells, அதாவது நரம்பு செல்கள் பகுதியிலையும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டென்ட்ரைட்டுகள் தோன்றும் போது அதை தான் வந்து நம்ம வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீஸ் செல்ஸ் present the antigen to T helper cells. 4 types of dendritic cells are known. There are the Langerhans, intestinal cells, myeloid and lymphoid cells. இதெல்லாம் தான் நம்ம வந்து dendritic cells அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.